காலை வணக்கம். சூரியன் தெரிகிறாரா? நேற்று நல்லா சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக அமைஞ்சு கொண்டாடிட்டோம். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். எல்லோருக்கும் மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஊருக்கு கால் பண்ணேங்க. எப்போவுமே மாடிக்கு வந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த மலையில் சித்தாலப்பாக்கம் மலையில் ஆகாசலிங்கர் சார் இருக்காங்க. அவங்களும் நம்ம தரிசனம் பண்ணுறது எனக்கு வழக்கம். எப்போவுமே வீக்லி 3 days சரி பண்ணிடுவேன்னு வச்சுங்க. மற்ற நாள் எங்களோட பால்கனியில் நின்று பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டுருவேன். அப்படி அது அசோசியல். இப்போ ஸ்கூல் பக்கத்தில் ப்ளே ஸ்கூல் இருக்குது சித்தாலப்பாக்கம். அது பக்கத்தில் தென்னமரம் பாருங்கள். கொஞ்சம் பார்த்துங்க. எங்கள் சித்தப்பாக்கு காலையில் கால் பண்ணால் எல்லாம் அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் மாட்டுப்பொங்கல் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. 40-50 மாடு இருக்கும். அப்பா எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு திருவிழா. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி திருவிழா நடந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி அழகாக இருக்குங்க. இது மெயின் ரோடு தெரியுதா? எங்கள் வீட்டில் இருந்து மெயின் ரோடு சூப்பராக தெரியும். அப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ஞாபகம் வந்துச்சு. காலையிலே 5 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு மாடிக்கு வந்தேன். 3 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை. உடம்பு சரியில்லைனா கூட அந்த தண்ணி ஹாட் வாட்ரு என்ன வரணும் தெரியுமா? நம்ம அதில் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. நான் ஒரு ஆப்பில் பாடுறேன், இல்லாட்டி பாட்டு பாடுவேன், இல்லாட்டி அந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப இருந்து மகிழ்வு அடையக்கூடாது, துன்பமாகவும் இருந்து ரொம்ப துன்பம் அடையக்கூடாது. அதே உண்மை. எல்லாத்துல இருந்து வெளியே வர்ற ஒரு டெக்னிக்கல் கற்றுக்கிறணும். ஓகே, ஓடிக்கிட்டு இருக்க உலகத்தில் நம்ம யாரும் பார்க்க முடியல, பேச முடியல. அப்போ இந்த கரண்ட்டு எங்கள் காலைல எங்கள் சித்தப்பா சொன்ன விஷயம், ஏம்மா கரண்ட்டை கண்டுபிடிச்ச ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ பெரிய புனிதமான ஒரு கடவுள். அவருக்கு எதுனா ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்களா? பொங்கல் வாழ்த்து மட்டும் சொல்கிறேன். அது பொங்கல் நான் ஓகேன்னு சொல்கிறேன். அது கொண்டாடணும். நம்ம உழவர்களுக்கும் நம்ம சூரியனுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்கிற விதம் ஓகே. அதெல்லாம் நான் சொல்லமா. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம மறந்துட்டோமே, அவங்களும் ஒரு ஒளி தானே அப்படின்னு சொன்னது 100% நானும் அனலைஸ் பண்ணியிருக்கேன் சித்தப்பா சொன்னதை. கண்டிப்பாக சித்தப்பா நீங்கள் சொன்னதை என்னோடய யூடியூப் சேனல்லே போடுறேன் சித்தப்பா. இப்போ நான் உண்மை தானேங்க அவ சொல்கிறது. இப்போ நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு கரண்ட்டு தானே தேவை. இதில் சார்ஜ் இல்லைன்னா மொபைலுக்கு என்னங்க அர்த்தம்? அதில் சிம் இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கூட்டாக சேர்ந்ததே, இப்போ ஒரு கூட்டு சேர்ந்ததே எல்லாமே. அப்படின்னும் போது ஒரு மகிழ்ச்சி இருந்தால் தானங்க எல்லாமே, ஒரு பிடிச்சிருந்தா தானங்க எல்லாமே. ஓகேங்களா? அது உண்மை, 100க்கு 100 உண்மை. இப்போ அவங்களாம் நம்ம மறந்துடுறோம். எப்போவுமே நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்மளை இன்றைக்கி வாழ்கிறோம், இன்றைக்கி வெளிச்சத்தில் வாழ்கிறோன்னா காரணம் தெய்வமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி யூடியூப்பில் சொல்லி இப்போ எங்கள் சித்தப்பாக்கு அந்த வீடியோவை அனுப்பி விட்டாதே அவருக்கு திருப்தியாக இருக்கும். அவரே எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுப்பார், மாட்டுக்கு வைத்தியம் பண்ணிப்பார், எல்லாமே பண்ணிப்பாங்க. சொல்லியிருக்கேன்ல எங்கள் தாத்தா சித்தா வைத்தியர் பாட்டிங்க கூட அப்படின்னு. அந்த குடும்பத்தில் பிறந்தனால தான் இந்த நியூட்ரிஷன்